ஹாய் கைஸ், வணக்கம், வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டியூட்ல பார்த்தோன்னா எஸ்ஐ மற்றும் பிசிக்காக ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் புதிய வகுப்புகள் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் எஸ்ஐ மற்றும் பிசிக்காக டெஸ்ட் பேச்சஸுமே ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் எனக்கு கேட்டுக்கலாம். ஏன்னா கூடிய விரைவில் பார்த்தோன்னா எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் போட போகிறாங்க. ஸோ ஏன்னா ஆல்ரெடி டிஎன் நியூஸ் வெப்சைட்டில் சொல்லிட்டாங்க ஜூன் மாதம் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு. இன்னொரு மாதம் தான் இருக்குது. ஸோ ஜூன் மாதம் நோட்டிஃபிகேஷனுக்குள்ள நம்ம ஓரளவுக்கு ஸ்டடி பண்ணி வச்சுட்டா நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் ஜஸ்ட் ரிவிஷன் போட்டு என்ன பண்ணலாம், எக்ஸாம்ஸ்க்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுங்க. பிளான் பண்ணாமல் பண்ண வேஸ்ட் தான். ஸோ என்ன பண்ண போகிறேன், என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறாங்க, ஸோ நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், ஸோ ஒருவேளை நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா எந்தெந்த ஏரியாலாம் ஃப்ரீக்வெண்ட்டாக மிஸ் பண்ணியிருக்கேன், ஸோ எதை கவர் பண்ணால் நான் அதிக மார்க் எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஸோ ஐடியாவோட ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிகல் நாலேஜோட கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டக்ட் பண்ணப்படும். சரியா? ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் எஸ்ஐ ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லும்போது, இப்போ நம்ம இன்ஸ்டியூட்ல பார்த்தீங்கன்னா எஸ்ஐ டபுள் சார் ஒரு டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்குது. அந்த டெஸ்ட் பேட்சில் டெஸ்ட் நம்பர் 18 கொஸ்டின் நம்பர் 1 to 30 வரைக்கும் நீங்கள் பார்ப்போம். 1 to 30 வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி ஸோ நீங்கள் எத்தனை கொஸ்டின் சரியாக ஆன்சர் போடுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விட்ருங்க. சரியா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. சார் இந்த வீடியோஸ் நம்ம அப்டேட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 1, இந்தியாவின் முதல் பொது தேர்தல் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் த ஆப்ஷன் 1952 என்பது சரியான விடை. இதுதான் ஃபர்ஸ்ட் பொது தேர்தல். 51 ஆரம்பிச்சு 52 முடிச்சிருப்பாங்க. ஸோ 50 இஸ் ரைட் ஆன்சர். இதுக்கு முன்னாடி 1920 என்ன பண்ணியிருப்பாங்க, இரட்டை ஆட்சி முறையில முதல்ல பொது தேர்தலில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது பிரிட்டிஷ் காலகட்டம். சுதந்திர இந்தியா சொல்லும்போது 1951 52 இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 2, நோட்டாவின் தேர்தல் விதி எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நோட்டா எப்போ இன்ட்ரடியூஸ் பண்றாங்கன்னா 2014 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 2014 இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. பாராளுமன்ற எலெக்ஷன்ல இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நோட்டாவும் உள்ள அடிஷனல் ஆட் பண்றாங்க. மேற்கண்ட எவருக்கும் வாக்களிக்க விரும்பவில்லை என்பது கூறுவதுதான் நன் ஆப் த அபவ். அதான் நோட்டா விதி. அந்த விதி எதன்படி குறிப்பிட்டிருப்பானா 49 ஓ அப்படின்ற ஆர்டிகல் எடுத்திருப்பாங்க. சரியா? அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள்ல 49 ஓ விதிப்படி நினைப்பாங்க நோட்டா அப்படின்ற கான்செப்டை எலெக்ஷனுக்குள்ள கொண்டுட்டு வராங்க. சரியா? இதே மாதிரி படம் தான் பார்த்தீங்கன்னா 49 ஓன்னு ஆக்டர் கவுண்டமணி ஒரு படம் பண்ணியிருப்பாரு. கொஸ்டின் நம்பர் 3, ஐக்கிய நாடுகள் சபை குழந்தைகளுக்கான வயது என்ன என நிர்ணயிக்கிறது. ஐநா சபை அப்படின்னு சொல்லும்போது ஐக்கிய நாடுகள் சபை 18 வயது வரை உள்ளது குழந்தைகளே அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இப்போ தேசிய குழந்தைகளுக்கான வயசு சொல்லும்போது இந்தியாவில் குழந்தைகள் எத்தனை வயசு கொடுத்துருப்போனா 14 வயசு. சில ஸ்டேட்ல 18 வயசு தான் கழிச்சிடும். சில ஸ்டேட்ல 14 வயசு தான் குழந்தை, ஓகே. சில ஸ்டேட்ல 18 வயசு போனாதான் குழந்தை அப்படின்றத ப்ரூவ் பண்றாங்க. கொஸ்டின் நம்பர் 4, போக்சோ சட்டத்தின் மூலம் யாரை பாதுகாக்கப்படும் கேட்கிறாங்க. ஸோ இது பெண் மற்றும் ஆண் குழந்தைகளை பாதுகாப்பு தான் எது போக்சோ ஆக்ட் அப்படின்னு போயிருப்பாங்க. இந்த போக்சோ ஆக்ட் எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 2012 கொண்டு வந்திருப்பாங்க. போக்சோ ஆக்ட் 2012 கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? பொதுவாக குழந்தைகள், அது ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய அமைப்பு தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா போக்சோ அப்படின்னு போயிருப்பாங்க. ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் அபியூஸ் ஃப்ரம் த அந்த குழந்தைகள் இருப்பாங்க. இந்த செக்ஷுவல் ஆக்டர்கள்ல வன்புணர்வுகள் அதுல இருந்து பாதுகாக்கூடிய ஒரு அமைப்பா தான் இருக்குது. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, ஆண் குழந்தைகள் மற்றும் பெண் குழந்தைகள். 2023 எஸ்ஐல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 5, தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி எத்தனை நாட்கள் தகவலை அளிக்க வேண்டும் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ ஆப்ஷன் சி 30 days இஸ் ரைட் ஆன்சர். 2020 கொஸ்டின்ல எஸ்ஐலையும் கேட்டிருந்தாங்க, 2020 பிசிலும் கேட்டிருந்தாங்க. கொஸ்டின் நம்பர் 6, தவறான இணையை தேர்வு செய்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தோம்னா நாடுகள் அதோடைய நாடாளுமன்றத்தின் பெயர்களை குறிப்பிடுறாங்க. ஓகே, பார்க்கலாம். இஸ்ரேல் அப்படின்னு சொல்லும்போது பந்தஸ்டக் இஸ் ரைட் ஆன்சர். இஸ்ரேல். பந்தஸ்டக் என்பது ரெண்டாவது. டென்மார்க் அப்படின்னா போக்டிங். டென்மார்க் எடுத்தா போட்ல போலான்னு சொல்லியிருப்பாங்க. டென்மார்க் ரைட் ஆன்சர். இங்கிலாந்து பாராளுமன்றம். இதை ஃபாலோ பண்ணி தான் இந்தியாவிலும் பாராளுமன்ற சிஸ்டம் எடுத்துட்டு வராங்க. ஸோ நார்வே அப்படின்றது பார்த்தோன்னா தவறாகிறது. இங்க காங்கிரஸ் அப்படின்னு கொடுக்கும்போது இது எதுக்கு வரும்னு பார்த்தோன்னா அமெரிக்கா. சரியா? அமெரிக்க நாடாளுமன்றத்தின் பெயர் தான் காங்கிரஸ் அப்படின்னு போயிருப்பாங்க. எங்க நார்வே காங்கிரஸ் கொடுத்தால இது தவறானதா வெளியே போகுது. கொஸ்டின் நம்பர் 7, புவியில் அதிக சேதத்தை உருவாக்கும் அலைகள் எது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நிலநடுக்கம் ஏற்படுது. நிலநடுக்கம் ஏற்படும் போது பூகம்பம் என்ன பண்ணுது, உள்ளிருந்து வெளியே வரும்போது 3 அலைகளாக வெளியேறுகிறது. 1 பி அலைகள் பிரைமரி வேவ்ஸ், செகண்டரி வேவ்ஸ், எல் அலைகள் ராஜஸ்தான் விட்டு போயிருப்பாங்க. இது அதிக எது ஏற்படுத்துனா ஆப்ஷன் சி எல் அலைகள் அல்லது மேற்பரப்பு அலைகள் அப்படின்னு போயிருப்பாங்க. இதுதான் அதிக சேதத்தை ஏற்படுத்தக்கூடியது. கொஸ்டின் நம்பர் 8, செயல்படும் எரிமலைக்கு எடுத்துக்காட்டு சொல்லும் போது செயின்ட் ஹெலன்
எலிமலை இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து உறங்கும் எரிமலைன்னு சொல்லும்போது பியூஜிமா, ஜப்பான் பியூஜிமா போயிருப்பாங்க. ஸோ அடுத்து தனிந்த எரிமலை அப்படின்னாக்கா எரிமலை என்னது கிளிமாஞ்சாரோ. அடுத்து கேடை எரிமலைன்னு சொல்லும்போது மௌனலா. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஏ, பி, டி, சி என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 9 கூற்று 1. உலகிலேயே மிக உயரமான நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லும்போது ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி 961 மீட்டர். 961 மீட்டர். ஸோ அமெரிக்கால வெனிசுலா நகரத்தில் காணப்படுறது. ஸோ இது ரைட், இந்த கூற்று கரெக்ட். கூற்று 2. உலகின் மிகப்பெரிய டெல்டா சொல்லும்போது கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா இஸ் ரைட் ஆன்சர். இதுவும் கரெக்ட். ஸோ ரெண்டுமே சரி. கூற்று 1 மற்றும் 2ம் சரி. கொஸ்டின் நம்பர் 10. தேசிய கடல்சார் நிறுவனத்தின் தலைமையிடம் சொல்லும்போது டோனோபோலோ கோவா. ஸோ இது எங்க இருக்குன்னு பார்த்தோன்னாக்கா 1க்கு 3. ஸோ எல்லாமே 3. இது கிடையாது. 2 ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அடுத்து கங்கை வாழ் ஓங்கில், அதான் ஆற்று ஓங்கில் அப்படின்னு போயிருப்பாங்க. ஸோ டால்பின் 2010ல் தேசிய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 2க்கு நேரம் 1. ஸோ இங்க 2 வந்துச்சு, இங்க 1க்குது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். இது தவறாயிடுச்சு. உலகின் நீளமான பவளப்பாறை திட்டு அப்படின்னு போயிருப்பாங்க. இது த கிரேட் பேரியர் ரீஃப் இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து பசிபிக் பெருங்கடல்னு சொல்லும்போது நெருப்பு வலயம் என்று அழைக்கப்படுறது ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. ஏன்னா இங்கதான் பார்த்தோன்னா அதிகப்படியான எரிமலை வெடிப்பு ஏற்படுது. 65% ஏற்படுவதால் இந்த பகுதி தான் சொல்லியிருப்பாங்க பசிபிக் பெருங்கடல் பகுதி நெருப்பு வலயம் என்று அழைக்கப்படுறது. 4க்கு நேரம் 4 ஆன்சர். ஸோ 3124 இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 11. அண்ட் அன்சர்டன் குளோரி என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. 2022 பிசி கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருந்தாங்க. இந்தியாவின் அதாவது நோபல் பரிசு பொருளாதாரத்துக்கான முதல் நோபல் பரிசு வாங்கிய நபர் யாரோ அவர் தான் எழுதியிருப்பாரு. ஸோ ஆப்ஷன் சி கைலாஷ் சத்யார்த்தி. அவர் வந்து பார்த்தோன்னா எதுக்கு வாங்கியிருப்பாருன்னா ஸோ இந்த நோபல் பரிசு 2014 இவர் வந்து பார்த்தோன்னா அமைதிக்கான நோபல் பரிசை வாங்கியிருப்பாரு. ஸோ அதே வருஷம் பார்த்தோன்னா மலாலா இருப்பாங்க பாகிஸ்தானி கல்வி ஆர்வலர். இவங்களும் 2014 அமைதிக்கான நோபல் பரிசை ஷேர் பண்ணி வாங்கியிருப்பாங்க. ஓகே, ஏபிஜே அப்துல் கலாம் அப்படின்னு குறிப்பிடும்போது அவர் என்ன பண்ணிருப்பாரு, ஸோ அக்னி சிறகுகள் புத்தகத்தை வந்து எழுதியிருப்பாரு. இப்போ அன்சர்டன் குளோரி அப்படின்றது அமர்த்தியாசன் 1998 என்ன பண்ணிருப்பாரு இந்தியாவுக்கு பார்த்தோன்னா நோபல் பரிசை வாங்கியிருப்பாரு. சரியா, இந்தியாவுக்கான முதல் நோபல் பரிசு பிராக்கெட்ல எக்கனாமிக்ஸ் பொருளாதாரத்துக்கான முதல் நோபல் பரிசு சொல்லும்போது அமர்த்தியாசன் வாங்கியிருப்பாரு. 2019 பார்த்தோன்னா அபிஜித் பானர்ஜி, அதாவது பார்த்தோன்னா என்ஆர்ஐ நான் ரெசிடென்சியல் இந்தியன், அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர் அப்படின்ற குணங்களை படி பார்த்தோன்னா அமெரிக்காவில் வாழக்கூடிய இந்திய வம்சாவளியை சேர்ந்த அபிஜித் பானர்ஜி 2019 இந்தியாவிற்கான 2வது நோபல் பரிசை வாங்கியிருப்பாரு. இது 2022 கொஸ்டின். 2023 இந்த கொஸ்டின் வந்து கேட்டதாங்க. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 12. பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு பார்க்கும்போது டாக்டர் BR அம்பேத்கர் எழுதியிருப்பாரு. இந்த நூலை அடிப்படையாக வச்சுதான் 1934 நூலை எழுதியிருப்பாரு. இந்த நூலை அடிப்படையாக வச்சுதான் RBI ஆக்ட், ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதன்படி 1935 என்ன வந்திருப்பாங்க, ரிசர்வ் பேங்க் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. சரியா, அது முக்கியமானது பார்த்தோன்னா இந்த பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் என்ற நூல் தான் குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 13. அறிவு மலர்ச்சியும் சமூக அரசியல் மாற்றங்களும் ஏற்பட காரணமா எந்த வருஷத்துல ஏற்பட காரணம் வந்துச்சுன்னு பார்த்தோன்னா கிமு 6ஆம் நூற்றாண்டு, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே 6ஆம் நூற்றாண்டு இருப்பாங்க அறிவு மலர்ச்சியும் சமூக காலமே கொடுத்துருக்காங்க. அடுத்த போலாம். கொஸ்டின் நம்பர் 14. ஜொராஸ்ட்ரியர்களின் புனித நூல் எது? ஜொராஸ்ட்ரிய மதம் ஒன்று இருக்குது. ஸோ அந்த மதத்தோட புனித நூலா கருதப்படுதுன்னா ஜென்ட் அவஸ்தா அப்படின்னா அது ஜொராஸ்ட்ரியர்களின் புனித நூலா கருதுறாங்க. கொஸ்டின் நம்பர் 15. சமண மதத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சமண சமயம் அப்படின்னு சொல்லும்போது 24 தீர்த்தங்காரர்களே கூடியது. அதில் 24வது தீர்த்தங்காரரான மகாவீரர் தான் என்ன பண்ணுவாங்க சமண சமயத்தை தோற்றுவித்ததாக குறிப்பிடுறாங்க. அவருடைய இயற்பெயர் வர்த்தமானர் அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம். சரியா, புத்த மதத்தை தோற்றுவித்தர் தான் கௌதம புத்தர். லாவோயிஸ்ட் தோற்றுவித்தர் பார்த்தோன்னா லாவோட்ஸ் போயிருப்பாங்க. ஸோ ஜொராஸ்டர் அப்படின்னு எடுத்துட்டு போயிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் 16. இந்தியாவில் செதுக்கப்பட்ட மிக உயரமான சமண சிலை எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மிக உயரமான சமணர் சிலை அப்படின்னு கொடுக்கும்போது இந்தியாவிலேயே எங்க அதிகமாக காணப்படும்னா ஸோ ஆப்ஷன் ஏ கோமதீஸ்வரர் சிலை. இது வந்து பார்த்தோன்னா பாகுபலி சிலை அப்படின்னு பேர் வைப்பாங்க. இதுக்கு பேரு பாகுபலி சிலை அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. இது எங்க இருக்குன்னு பார்த்தோன்னா கர்நாடகா மாநிலத்துல சிரவணபெலகுல்லை அப்படின்ற இடத்துல தான் இந்த கோமதி சிலை காணப்படுது. 57 அடி உயரம் 57 அடி உயரம் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து போலாம். கொஸ்டின் நம்பர் 17. கௌதம புத்தர் எங்க பிறந்தார்? கௌதம புத்தர் வந்து பார்த்தீங்கன்னா
லும்பினி வனத்துல பிறந்தாரு, பாவபுரியில் வந்து இறந்து போயிருப்பாரு. சரியா? ஓகே, லும்பினி வனம் என்பது சரியான விடை. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். புத்தகயான்னு சொல்லும்போது புத்தர் ஞானம் பெற்ற இடம் தான் ஒடிசால காணப்படுகின்ற புத்த கயா. கயான்ற பிளேஸ் தான் புத்தர் ஞானம் பெற்ற இடம். பாவபுரி அவர் புத்தர் பாவமா இருந்து பண்ண மாதிரி பாவபுரியில இறந்து போய் தான் கொடுத்துருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 18. கங்கையும் கடாரம் கொண்ட சோழன். கங்கை கொண்ட சோழன், கடாரம் கொண்ட சோழன் சொல்லும்போது கங்கை கொண்ட சோழபுரம் யாருடைய? முதலாம் ராஜேந்திர சோழனை குறிக்கிறது. முதலாம் ராஜேந்திர சோழன் என்பது சரியான விடை. முதலாம் ராஜராஜன் எல்லாருக்குமே தெரியும். சோழ வம்சத்தை பிற்கால சோழ வம்சத்திலே மிகவும் புகழ்பெற்ற அரசன் சொல்லும்போது முதலாம் ராஜராஜன். அவர் கட்டிய தஞ்சை பெரிய கோயில் சொன்னது 1000 வருஷம் தாண்டியும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கம்பீரமா பறைசாற்றுகிறதுன்றதை கொடுத்திருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 19. ஐரோப்பியர்கள் இந்தியா வந்த ஆண்டு. ஐரோப்பியர்கள் பொதுவாக தான் கொடுத்துக்கிறாங்க. ஆங்கிலேயர்கள்னு சொல்லல, டேனியர்கள்னு சொல்லல, பிரெஞ்சுக்காரன்னு சொல்லல, இல்ல போர்ச்சுகீசர்னு சொல்லல, யாரையுமே தனியா குறிப்பிடல. பொதுவா ஐரோப்பியர்கள் சொல்லும் போது 1498 கிபி 1498 இருப்பாங்க. முதல்ல பார்த்தோன்னா போர்ச்சுகீசிய வம்சம், அவங்க வம்சம் தான் ஃபர்ஸ்ட் வராங்க. போர்ச்சுகீசியர்கள். சரியா? போர்ச்சுகீசியர்கள். இதுல சார்ந்த பார்த்தோன்னா யார் வருது? முதல்ல வாஸ்கோடா காமா. இவர் தான் இந்தியாவுக்கு முதல்ல ரீச் பண்றாரு. வாஸ்கோடா காமா 1498 வராரு. இவர் வந்து பார்த்தோன்னா மன்னர் சாமரின் வரவேற்றார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. மன்னர் சாமரின் அவர் தான் என்ன பண்ணிப்பாரு, வாங்க வெல்கம் டு இந்தியா அப்படின்னு வரவேற்றதா ஒரு செய்தி வந்து கொடுத்துருப்பாங்க. கோழிக்கூடு, கேரளா கொச்சின் கோழிக்கூடுல வந்து ரீச் பண்ணியிருப்பாங்க. 1498 என்பது சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 20. உள்ளாட்சி நிர்வாகத்தின் அடிப்படை அலகு. அடிப்படை பேஸ் எங்க இருந்து பார்த்தோன்னா ஒரு கிராமத்துல இருந்து ஆரம்பிக்கும். ஒரு கிராமத்துல இருந்து ஆரம்பிக்கும். ஸோ கிராமங்கள் என்ன பண்ணுது, அப்படியே பிரிவா மாறுது. பிரிவு மண்டலங்கள் பேரரசு அப்படியே டிவைட் ஆகிட்டே போகுது. உள்ளாட்சி நிர்வாகத்தின் அடிப்படை அலகு சொல்லும்போது கிராமம் என்பதே சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 21. பிராமணர்களுக்கு மானியமாக வழங்கப்பட்ட வரி விலக்கு அளிக்கப்பட்ட கிராமத்தின் பெயர், அதாவது நிலத்தின் பெயர் அப்படின்னு போயிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நிலம் கொடுத்திருப்பாங்க. அது வந்து பிரம்மதேயம். அது வந்து பிரம்மதேயம் கொடுத்திருப்பாங்க. பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட நிலம் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மதேயம் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ ஆசிரியர் இருப்பாங்க, அவங்களுக்கு வழங்கப்பட்டது பார்த்தீங்கன்னா சாலபோகம் அப்படின்னு பேரா. சாலை அப்படின்றது பல்வி சாலை, பள்ளி சாலை அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அந்த சாலபோகம்ன்றத கொடுத்திருப்பாங்க. இது பிரம்மதேயம் என்பது சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 22. குருநானக் என்பவரால் தோற்றுவிக்கப்பட்ட மதம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா சீக்கிய மதம் தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்தோன்னா குருநானக். அவங்களுடைய சீக்கியர்களின் புனித திருவிழா சொல்லும்போது குருநானக் ஜெயந்தி. குருநானக் ஜெயந்தி வந்து அவங்க வந்து கொண்டாடுறாங்க. சரிங்களா? அடுத்து போலாம். கொஸ்டின் நம்பர் 23. புவி எத்தனை ஆண்டுகளுக்கு முன் தோன்றியது? அதாவது பெரு வெடிப்பு கொள்கை அப்படின்னுவாங்களே, அந்த பெரு வெடிப்பு கொள்கை பார்த்தோன்னா 4.54 பில்லியன். இது முக்கியமானது. ஏன்னா இங்க மில்லியன் கொடுத்திருப்பாங்க, இது பில்லியன் போயிருப்பாங்க. ஸோ பில்லியன் தான் ஆன்சர் ரைட்டு. ஆப்ஷன் ஏ 4.54 பில்லியன் என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 24. உலகின் மிக பழமையான பல்கலைக்கழகம் எது? உலகின் மிக பழமையான பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பழமையான பல்கலைக்கழகம் சொல்லும்போது ஆஸ்மோலியன் பல்கலைக்கழகம். ஆஸ்மோலியன் பல்கலைக்கழகம் என்பதே சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 25. இறந்தவர்களின் உடல்களை எந்த உப்பை வைத்து பாதுகாத்தனர்? அதாவது இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ உலகில் மிக பழமையான பிரமிடு கிசே பிரமிடு குபுமனால கட்டப்பட்டதுன்னு பார்த்துருப்போம். ஸோ அங்கே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பிரமிடு முக்கோனுடைய நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெடி பண்ணியிருப்பாங்க. கீழே வந்து பார்த்தோன்னா உள்ள புதைச்சிருப்பாங்க. அவங்க யூஸ் பண்ண பிளாங்கிங்ஸ் அந்த பொருட்கள் எல்லாம் இருப்பாங்க, கூட வச்சு புதைச்சிருப்பாங்க. அது அந்த உடல் கெட்டு போகாமல் இருக்க அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மம்மியாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ராஜா வந்து பாரோக்கல் அப்படின்னு அழைப்பாங்க. அப்படி அது கெட்டு போக என்ன பண்ணாங்கன்னா உப்பு யூஸ் பண்ணாது. என்ன உப்புன்னு பார்த்தோன்னா நாட்ரான் உப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் சி நாட்ரான் உப்பு என்பதே சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 26. உலகின் மிக தொன்மையான அருங்காட்சியகம், இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பழமையான அருங்காட்சியகம் சொல்லி பார்த்தீங்கன்னா எண்ணிகால்டி நன்னா என்பது சரி. எண்ணிகால்டி நன்னா இஸ் ரைட் ஆன்சர். இப்போ இது வந்து கேபிட்டல் லைன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்மோலியன் பல்கலைக்கழகம் தான். பல்கலைக்கழக யூனிவர்சிட்டினா பல்கலைக்கழக அருங்காட்சியகம்னா ஆஸ்மோலியன் கொடுத்துருப்பாங்க. ஸோ எண்ணிகால்டி நன்னா என்பது பழமையான அருங்காட்சியகம் அப்படின்னு போயிருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 27. வரலாற்றின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஹூ இஸ் ஃபாதர் ஆஃப் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லும்போது ஹெரோடோட்டஸ் என்பது சரியான விடை. ஆப்ஷன் ஏ ஹெரோடோட்டஸ் என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 28. சார்ல்ஸ் டார்வினின் நூல் எது? சார்ல்ஸ் டார்வின் அப்படின்னு சொல்லும்போது த ஆர்ஜின் ஆஃப் ஸ்பீசிஸ், ஆர்ஜின் ஆஃப் ஸ்பீசியஸ் அப்படின்னு போயிருப்பாங்க. உயிரினங்களின் தோற்றம், உயிரினங்களின் தோற்றம் என்பதே சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 29. புதை படிவுகள் குறித்த ஆய்வுகள் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க.
இப்போ உள்ள நோண்டிட்டாங்கல்ல. ஸோ அகழ்வாய்ச்சி பண்றது அகழாய்வுகள் தனியா போயிருப்பாங்க. புதைப்படிவத்தை பொறுத்தல புதைப்படிவ ஆய்வியல், புதைப்படிவ ஆய்வியல் என்பதே சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 30. நவீன மனிதர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் யார் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா குரங்கு வந்திருக்கும். குரங்கை ஒத்து பிறந்தவர்கள் பார்த்தோன்னா ஆஸ்ட்ரோபித்திகன்ஸ், அவங்க வந்து பார்த்தோன்னா குரங்கு கூட ஒத்து பிறந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹோமோ எரக்டஸ் நெருப்பின் பயனை அறிந்திருந்தார்கள். ஸோ பார்த்தோன்னா ஹோமோ எபிலிஸ், அப்புறமா நினைப்பாங்க குரோமேக்னன்ஸ், அப்படியே நீண்டாரம் அப்புறம் ஒன்று அப்படியே படிப்படியாக வராங்க. அப்படி வரும்போது ஃபைனலா நவீன மனிதன், அதாவது சிந்திக்கும் செயல்படக்கூடிய மனிதர்கள் தான் நவீன மனிதன். மாடர்ன் மேன் என்று அழைக்கப்படுவது யாருன்னு பார்த்தோன்னா ஹோமோசோபியன். கிழக்கு ஆப்பிரிக்காவே பூர்வீக குறைந்த மனிதர்கள் தான் ஹோமோசோபியன்ஸ். அதனால தான் இதுக்கு பேர் வந்து பார்த்தோன்னா மனிதர்களின் இருசொல் பெயரிடும் முறையாகும் ஹோமோசோபியன்ஸை ஃபாலோ பண்றாங்க. சரியா? ஓகே. ஸோ இன்னைக்கு பார்த்தேன் இந்த 30 கேள்விகளுமே ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி மற்றும் முக்கியமான கேள்விகள். ஸோ இதுலேருந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா 2024 எஸ்ஐ மற்றும் பிசியில் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்க. ஸோ நீங்கள் எத்தனை கொஸ்டின் சரியாக போட்டீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. அதை சார்ந்த அப்டேட் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறோம். ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து இணைந்திடுங்கள். பயணிப்பும் அரசு அதிகாரிகளே. வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியுடன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.